காட்டுமல்லி, என்ன தாயி தூங்காம முழிச்சிட்டு இருக்க? தூக்கம் வரலையா? ஆமா, ஏன்னா சில விஷயம் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம கடம்பவனத்துல தப்பு நடக்குதுமா. என்ன தாயி சொல்ற? நம்ம பெரிய ஐயா காலகண்டன் தப்பு பண்றாருமா. ஐயோ, இப்படிலாம் பேசக்கூடாது தாயி. பெரியய்யா நமக்கு கடவுள் மாதிரி. நீ பேசுறது நம்ம ஊர்க்காரங்க கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்க தாயி. பெரியய்யாக்கு அப்புறம் உன் மேலதான் ஊர்க்காரங்களாம் மதிப்பு வச்சிருக்காங்க தாயி. அந்த மதிப்பை கெடுத்துறாத தாயி. பெரிய ஐயா தான் அவர் மதிப்பை கெடுத்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாரு. துஷ்ட தேவதைய வணங்குறது, பிள்ளை சோனியம், ஏவல் வசியம் பண்றதெல்லாம் தப்புன்னு நம்ம கிராமத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. அப்படி ஒரு கட்டுப்பாட்டை போட்டதே பெரியய்யா தானே. நம்ம கிராமத்து சனங்க உழைச்சு வாழணும், எந்த தப்பு தண்டாவுக்கும் போக கூடாதுன்னு எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சுட்டு அவரே குட்டிச்சாத்தான ஏவி விடுறாருமா. கடம்பவாசினி ஆசையோட ஏவல் செய்யறத நானே என் கண்ணால பார்த்தேமா. என்ன தாயி சொல்ற? ஆமாமா, அந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்களே, அதுல ஆதின்னு ஒரு சாரு, அவரு திடீர்னு பள்ளத்தாக்குல குதிச்சிட்டாரு. நல்ல வேலையா மலையம்மா புண்ணியத்துல பொழைச்சிட்டாரு. அவர் விழுந்ததுக்கு காரணமே பெரியய்யாவோட ஏவல் தாமா. என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தப்பு பண்ணா எப்படிமா பாத்துட்டு இருக்க முடியும்? அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்காத தாயி. பெரியய்யா எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் இருந்தாலும் அவர் செய்யறது பாவம்மா. நல்லா யோசிச்சு பாரு. அவர் படுத்த படுக்கையா கிடந்தாரு, அவரே ஒரு நாள் திடீர்னு எழுந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப நடவடியா இருக்காரு. எல்லாத்துக்கும் நான் கொடுத்த மருந்து தான் காரணம்னு அப்ப நான் நினைச்சேன். ஆனா மந்திரம் தான் காரணம்னு பெரியய்யா காட்டிட்டாரு. அவர் நல்லவர் இல்லம்மா. அவர் வனவாசிங்க செய்யக்கூடாத பூஜையெல்லாம் செஞ்சு குட்டி சாத்தான ஏவி விடுறாரு. இது அவருக்காக பண்றாரா இல்ல வேற யாருக்காக பண்றாருன்னு கண்டுபிடிக்கணுமா. மலையம்மாவோட காட்டுக்குள்ள யாரு தப்பு செஞ்சாலும் அவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஐயோ காட்டுமல்லி, இந்த வேலையெல்லாம் உனக்கு வேண்டாமா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் அம்மாவுக்கு யார் தாய் இருக்கா? அதனால பெரியய்யாவை பார்த்தத யார்கிட்டயும் நீ சொல்லாதம்மா.